ஹாய்ப்பா, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி ஒரு ஃபிஷ் வச்சு ஒரு உங்களுக்கு ஒரு குழம்பு வச்சு காமிக்கிறேன். நான் ஜெய்சாந்தி கிச்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த பாறை மீன் குழம்பு. இது ஒரு பாறை மீன், பெரிய மீனாக இருந்துச்சு. அதில் தோல் எடுத்துகிட்டு, தோல் பாறைன்னுவாங்க, அந்த தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க பீஸ். ஓகேங்களா? இதில் வந்துட்டு சிம்பிளாக உங்களுக்கு எப்படி குழம்பு வைக்கிறது நான் சொல்கிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஈஸியாக பண்ணலாம். சரிங்களா? இந்த மீன் நல்லா அலம்பி வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு நான் நல்லா அலம்பிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த குழம்பு வைக்க நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி. ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம. சரிங்களா? அரைச்சி நான் காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, அரைச்சாச்சு. அதை ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் காஷ்மீர் சில்லி நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பியூர் சில்லி 1 ஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் போடுறது. எனக்கு அவ்வளோ காரம் இருக்காது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருவேன். சரிங்களா? ஒரு தனியா பவுடர்ப்பா, இது வந்துட்டு 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்களா? ஜீரா பவுட்ரு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த புளி வந்துட்டு நான் ஆல்ரெடி இது தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஊற வச்சுருக்கேன். இப்போ எனக்கு தேவையான டைமுக்கு நான் இதை கரைச்சி நான் ஊற்றிக்குவேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா தேவையான அளவுக்கு வேணும்னா டக்குன்னு எடுத்து நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். சரியாப்பா? இந்த மாதிரி புளியை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அது வந்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி வச்சுட்டு. சரிங்களா? இப்போ நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன், வேறு எதுனா யூஸ் ஆகுதுன்னா ஒரு 1 வீக் கூட வச்சுக்கலாம். அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? நான் இதில் புளி ஊற்றிக்கிறேன். மஞ்சள்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கரைச்சிக்கிங்கப்பா. அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. தண்ணி போட்டு நல்லா கலந்துட்டோம்னா பாருங்கள், உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. மீன் குழம்பு கரைச்சாச்சு. வேணா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. சரிங்களா? பாருங்கப்பா, உங்களுக்கு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? அவ்வளோதான், போதும். இப்போ நான் தாளித்து காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன்ப்பா. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுப்பா. நான் வடகம் போட்டுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா இது போட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் உளுந்து, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கேன். அதையும் போட்டுக்கேன். கருவேப்பிலை, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்ப்பா. நீங்கள் உப்பு காரம்லாம் நல்லா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது நல்லா கொதிக்கிட்டோம். மூடி வச்சிடலாம். சரிங்களா? இது மாதிரி ஈஸியான மெத்தடில் செய்து பாருங்கள். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? காலையில் வச்சு மத்தியானம் சாப்பிட்லாம், நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிட்லாம். சரிங்களா? இது நல்லா கொதிக்கிட்டப்போ, கொதித்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களாப்பா? பாருங்கப்பா, நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம பாப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சிங்களா? அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓகே, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் நல்லா அலம்பி வச்சுருக்கோம், மஞ்சத்தூள்லாம் போட்டு. மீன் போட்டு ரொம்ப நேரமாக கொதிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் நம்மளுக்கு. சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. மீன் போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இந்த செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு குழம்பு. இது பாறை மீனில் நான் குழம்பு பண்ணியிருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். சரிங்களா? இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நான் பார்க்குறேன். கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், இதில் வேறு என்ன செய்யலாம், இந்த மீனில் வேறு என்ன செய்யலாம் அப்படின்றத சொல்லுங்கள். இதுலேயே நான் நிறைய டிஷ்ஷு நான் போடுவேன். சரிங்களா? பாருங்கள். ஓகேப்பா. இது கொச்சவொன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கலாம்ப்பா. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. மீன் நல்லா வெந்துடுச்சு. சரிங்களா? மீன் குழம்பு ரெடி. ஓகேங்களா? சிம்பிளானதை மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், செய்து பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேவா? இதோட சிம்பிளான டிஷ்ஷில் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.